இன்னைக்கு அவார்டு வாங்கினா ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பு இருக்கணும். நம்ம கிட்ட நம்ம செய்யற பணியே இப்ப நம்ம ஒவ்வொரு டெலிவரி நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்க கால் பண்றதுல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணி எந்த ஒரு அதாவது மகப்பேறு மரணம் சிசு மரணம் இது ஏற்படாம நம்ம பார்க்கணுன்றது தான் நம்ம சேலஞ்சு. இது இவ்வளவு தூரம் பண்ணும்போது என்னன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க. நம்ம ஃபாலோ பண்றது இல்லாம ஜிபிஎஸ்ல இல்லாம டிடி ஆஃபீஸ்ல இல்லாம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஃபாலோ பண்றாங்க. அவங்க கிட்ட டெலிவரி டீட்டெயில் கேட்கும்போது சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட சொல்லும்போது உங்க சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்டுருக்காங்க. இல்ல அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு வாட்டி கால் பண்றேன். என்ன பார்த்தாங்க டெலிவரி ஆயிடுச்சா எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்குறேன். மேடம் டெலிவரி ஆயிடுச்சுங்களா? அதான் நான் நேற்று ஃபோன் பண்ணாங்க யாரும் தெரியல. அவங்க பேச மாட்டாங்க. ஜெயாக்கா இருந்தா அப்படி பேச மாட்டாங்களே. இவ்வளவு தூரம் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. அவங்க வந்து அப்படி பேசல. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒர்க் முடிக்கணுன்ற அளவுக்கு தான் அவங்க பேசுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல ஒருத்தரா நம்ம இருக்கோம். இன்வால்மெண்டோட நம்ம இருக்கோம். நம்ம செய்யற வேலை மட்டும் இல்லாம அம்மா நீ என்ன பண்ண நீ என்ன சாப்பிட்ட இது சாப்பிடக்கூடாது இந்த மெடிசன் போட்டியா கரெக்டா செலவு பண்ணுறியா ஏன் வரல நீ எனக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல. அதாவது அதிகார தோரணையும் இருக்கணும் சமயத்துல பரிவும் இருக்கணும் அன்பும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து பரிசனமா நம்ம எல்லா வேலையுமே நம்ம முடியும். அப்பதான் அவங்க வந்து எல்லாமே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீ எங்கன்னா போ நீ வா போனா நம்ம பேசுற வார்த்தைகள் தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நான் வந்து அவ்வளவு நல்லவெல்லாம் நான் போயிக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவு வரைக்கும் அவங்க கிட்ட நான் வந்து கொலைக்டா இருப்பேன். ரொம்ப அன்பா இருப்பேன் பாசமா இருப்பேன். அதே மாதிரி கடினமான விஷயங்களை மெதுவா சொல்லி அவங்களுக்கு புரியுது. நான் அதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அக்கா நல்லதுக்காக தான் திட்டுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒன்று சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும் போது நான் ஒரு வாரம் இந்த பதில் நான் லீவுடா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுங்க நியர்பை எந்த ஹாஸ்பிட்டலும் போட்டுருங்க. ஐயோ அக்கா நாங்க போட்டுக்க மாட்டோம்க்கா நீங்க அடுத்த வாரம் வருவல்ல கண்டிப்பா உங்ககிட்டயே நாங்க புரிஞ்சுப்போம். கர்ப்ப காலத்துல இருந்து குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க கற்பிச்சு குழந்தை இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்து வர வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இல்லக்கா நீங்க வந்தா இல்லம்மா ஒரு வாரம் தள்ளி போயிடுமா பரவாயில்லக்கா அதனால ஒண்ணும் இல்லை நீங்க எப்போ வர சொல்லு நான் போட்டுக்கிறேன். அதுல ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க மெடிசன் வாட்ஸ்அப்ல அனுப்பி அக்கா இந்த மெடிசன் கொடுக்கலாமா பாருக்கா டாக்டரே பாத்துக்கிற இதோட நீ சொல்லுங்க மாட்டேன். அந்த இடத்துல எவ்வளவு பெருமையா இருக்கும். நம்ம எதுவுமே வெளிப்படுத்த முடியாது. ஒரு பொன் சிரிப்பு தான். ஓகே சொல்லிட்டா நான் ரொம்ப பெரிய ஆளு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல மனசுக்குள்ள சார் சொல்ற மாதிரி சல்யூட். ஓகே அந்த இடத்துல நம்ம சர்வீஸ் நிக்குது. கண்டிப்பா ஒவ்வொன்றும் நான் இந்த வேலையை வந்து மன நிறைவோட மன நிம்மதியோட நான் செய்யறேன். டாக்டர்ஸ் எழுதுனாலே உங்ககிட்ட கேட்பாங்க அவர் எழுதிட்டாங்க என்னன்னா அவங்க அப்படிதான் அனுப்புவாங்க. அதனால உங்கள் பணியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நிறைய நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. என்னதான் எவ்வளவுதான் ப்ரெஷர் பண்ணாலும் நம்மளால முடிஞ்ச அந்த 8 hours கூட என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும்.